மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று திருநாவுக்கரசர் உருகி உருகி பாடிய எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமானின் திருவடி என்பது மிக மிக குளிர்ச்சியானது, மிக மிக மனதிற்கு நெருக்கமானது என்பதைத்தான் அப்படி உருகி உருகி பாடுகின்றார் திருநாவுக்கரசர். எந்தவித பக்தி மார்க்கமாக இருந்தாலும் அந்த பக்தி மார்க்கத்தின் நோக்கம் என்பது சரணாகதி. அந்த சரணாகதிக்கு உரிய இடம் என்பது இறைவனின் திருவடி. இறைவனின் திருவடியை நினைக்கும் பொழுதுதான் சரணாகதி என்கின்ற அந்த தத்துவமே நம் உள்ளே வரும். அப்பேற்பட்ட சிவபெருமானின் ஒரு அற்புதமான திருத்தலத்தின் முன்புதான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த திருத்தலம் என்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் புறநகரில் இருக்கும் கோவில்பாளையம் என்கின்ற ஊரில் எழுந்தருளியிருக்கும் ரொம்ப புராதனமான கோவில். இந்த கோவிலை நம்ம பார்க்கும் பொழுதே தெரியும் இது எவ்வளவு புராதனமான திருத்தலம் என்று. அதற்கான திருப்பணிகள் இப்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. HRNC பழமை மாறாமல் இதை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கோவிலுக்குள் நாம் நுழைகின்றோம். இந்த கோவிலின் சிறப்பு என்பது கோவை மாவட்டத்தின் திருக்கடையூர் என்று போற்றப்படுகின்றது. அது ஏன் அப்படி போற்றப்படுறது, இந்த கோவிலினுடைய தனித்தன்மை என்ன, எல்லாவற்றையும் உள்ளே போய் தெரிந்து கொள்வோம். வாருங்கள், என்னோடு நீங்களும் கோவிலில் ஈசனை தரிசிக்கலாம். போத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். நம்ம கோவில் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலங்களில் முனிவர் தம்பதியினருக்கு குழந்தை வரம் இல்லாமல் இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறாங்க, குழந்தை வேணும்னு சொல்லிட்டு. அப்போது சுவாமி பிரத்யட்சமாகி அவங்கக்கிட்ட 16 வருஷங்கள் அறிவுள்ள குழந்தை வேணுமா இல்லை 100 வருஷங்கள் வாழ்கிறதுக்கான குழந்தை வேணுமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த முனிவர் தம்பதியினர் 16 வருஷங்களே வாழ்ந்தாலும் போரும், ஒரு அறிவுள்ள குழந்தை இருந்தால் எங்களுக்கு போரும்னு சொல்கிறாங்க. சுவாமி அதே மாதிரி அந்த குழந்தை வரத்தை கொடுக்குறாரு. அந்த குழந்தை வளர்ந்து பெரிய பையனாக வந்துட்டுருக்குறாங்க. அந்த 16வது வயசு வருது. அந்த யமன் அந்த பையனுடைய உயிரை எடுக்கிறதுக்காண்டி வர்றாங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான், சிவபூஜை பண்ணிட்டு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிடறான் பயத்தில். அப்போது யமன் பாசகயிற்றை அந்த குழந்தையின் மேலே வீசுகிறப்போ அந்த பாசகயிறானது சிவலிங்கத்தின் மேலேயும் போய் விழுந்துடுறது. அப்படி விழுகிறப்போ சிவபெருமானுடைய கழுத்து அந்த பாசகயிறானது இருக்கிறதுனால சுவாமி பிரத்யட்சமாகி அந்த யமனை வதம் செய்கிறார். தன்னிலை மறந்த தோஷத்துக்கு ஆயிடுறாருங்க. அதாவது தேவருங்கிற பதவியிலிருந்து சாதாரண மனுஷனாக மாறிடுறாரு. அந்த யமன் பூலோக சஞ்சாரமாக வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் கௌஷிகபுரி அப்படிங்கிற பேரில் இந்த இடம் இருக்குது. முன்னாடி ஒரு கௌஷிக நதி ஓடின்னு இருந்திருக்கு. இதெல்லாம் அந்த கோவில் இருக்கிற இடமெல்லாம் மணல் திட்டுக்களாக இருந்திருக்குது. அந்த யமனுக்கு சிவபூஜை பண்ணணும்னு தோன்றது. அப்படி தோன்றப்ப பார்த்தீங்கன்னா கையில் இருந்த தண்டாயுதம் தண்டமாக மாறி இருக்குது. அந்த இடத்துல சிவலிங்கமாக பிடிச்சு வச்சு பூஜை பண்ணுறதுக்கு கல் எதுவும் கிடைக்காதனால ஆற்று படுகையில் அந்த தண்டத்தை வேகமாக ஊனுறாரு. அப்படி ஊனுறப்போ அந்த இடத்துல தான் மணலும் நுரையுமா மேலே பொங்கி வர்றாரு. அந்த இடத்துல மணல் நுரையை சேர்த்து பிடிச்சு வச்சு பூஜை பண்ணுற தோன்றப்போ எப்படி பூஜை பண்ணுறதுன்னு தெரியல. வடக்கு திசையிலிருந்து ஒரு வேத ஒலி கேட்குது. அங்கே போய் பார்க்குறப்போ அங்கே விஸ்வாமித்திரர் கௌஷிக முனிவர் அங்கே தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி யமன் இந்த மாதிரி பாசகீட்ட சுவாமி மேலே போட்டதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆளாயிட்டேன்னு சொல்கிறப்ப தான் அவனுக்கே தெரியுது நம்ம தான் யமன் அப்படிங்கிறது தெரிய வருது. யமனும் விஸ்வாமித்திரரான கௌஷிக முனிவரும் யமன் பிரதிஷ்டை பண்ணின சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க. அப்போ சுவாமி பிரத்யட்சமாகி யமனுக்கு அந்த அழித்தல் தொழிலை இங்கே தான் கொடுக்குறார். யமதர்மராஜன் தன்னுடைய உயிர் வாழ்கிற காலத்தை சாமிக்கு கொடுத்ததுனால சாமிக்கு காலன் அப்படின்னா யமன்னு பேருங்க. அந்த யமனுக்கு திரும்ப உயிர் வாழ்கிற காலத்தை கொடுத்ததுனால தான் காலகாலேஸ்வரன்னு சுவாமிக்கு திருப்பெயர் கிடைச்சதாக ஐதீகம்ங்க. யமன் சுவாமிகிட்ட கேட்டுக்கிறாரு, இங்கே உங்களை பார்க்குறவங்களுக்கு என்னோட பயம் இருக்கக்கூடாது சுவாமி, அவங்களுக்கு 100 வயசு நீங்கள் கொடுக்கணும்னு அவர் கேட்டுக்கிறாரு. அதன் பிரகாரமாக தான் இது திருக்கடையூர் மாதிரி இது கொங்கு நாட்டு திருக்கடையூர்னு சொல்கிறாங்க. அங்கே பண்ணுறா போலேயே சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், பூர்ணாபிஷேகம்னு சொல்லக்கூடிய 60வது கல்யாணத்திலிருந்து 70 பீமரத சாந்தி, 80வது கல்யாண சதாபிஷேகம், 90 கனகாபிஷேகம், 100 பூர்ணாபிஷேக பூஜைகள் வரைக்கும் இங்கே நடந்துட்டு இருக்குது. 59ல் ஆரம்பித்து இந்த பூஜைகள்லாம் 101 வயசு வரைக்கும் நடந்துட்டு இருக்குதுங்க. 51வது வயசினுடைய உக்ரகர சாந்தி. சுவாமி மணல் நுரையினால் ஆன சுவாமிங்கிறதுனால சுவாமிக்கு அரைச்ச சந்தனம், பசுஞ்சான விபூதி,
பசும்பால், இளநீர் இது மட்டும்தான் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுது. கார்த்தால ஒரு நேரம் மட்டும்தான் சுவாமிக்கு அபிஷேகம். மறுபடியும் அடுத்த நாள் கார்த்தால மட்டும்தாங்க சுவாமிக்கு அபிஷேகம். சுவாமிக்கு அம்பாளுக்கும் நடுவில் வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியமூர்த்தி ஆறுமுக கடவுளாக சண்முகராக இருக்கிறாருங்க. சண்முகர்கிட்ட சூரசம்ஹார விழா ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. ரொம்ப விமர்சையாக நடக்குமுங்க. இங்கே காலகாலேஸ்வர மூர்த்திக்கு மகாசிவன் ராத்திரி விழா ரொம்ப விமர்சையாக நடக்குமுங்க. தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய தெற்கு பகுதியில் இருக்காருங்க. அந்த கோவிலான காலங்களில் தட்சிணாமூர்த்தி தான் ஆசியாவிலேயே பெரிய தட்சிணாமூர்த்தியாக இருந்திருக்காருங்க. ரொம்பவுமே மேதா தட்சிணாமூர்த்தின்னு பேர் எடுத்திருக்காருங்க. எப்படின்னா எல்லா தட்சிணாமூர்த்தியும் வலது கையை காமிக்கிற போல வச்சிருப்பாரு, இவர் கையை திருப்பி வச்சிருப்பாருங்க. அந்த இடத்துல இந்த ஏடுகளை எல்லாம் திருப்பி வச்சிருப்பாங்க. எல்லாமே கற்று முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான தட்சிணாமூர்த்தியாக இருக்காருங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கார்த்தால 6 to 7 அந்த குரு ஓரையில் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் நடக்குமுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் தொழில் சம்பந்தப்பட்டமான எந்த விதமான மனசில் என்கிற விண்ணப்பங்கள் எல்லாத்துக்குமே தட்சிணாமூர்த்திகிட்ட பூஜை நடக்குமுங்க. குறைஞ்சது ஒரு 4 வாரம் வருவாங்க. தட்சிணாமூர்த்திகிட்ட ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. 5வது வாரம் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துடுவாங்க. என் பையனுக்கு கல்யாணம் நடக்குதுங்க, என் பையனுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குதுங்கன்னு சொல்லி போட்டு ஒருத்தரையும் அவங்க கேட்குற விண்ணப்பங்களை எல்லாமே சுவாமி நிவர்த்தி பண்ணி கொடுக்குற சுவாமியாக இருக்கிறாங்க. சனகாதி முனிவர்கள் 4 பேர் இருப்பாங்க. நம்ம சுவாமிகிட்ட சனகர் சனாதனன்னு 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தராக வந்து சேர்ந்துட்டு இருக்கிறப்ப 2 பேர் இருக்கிறப்பவே நம்ம தட்சிணாமூர்த்தி இங்கே வந்துட்டாருங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான சுவாமி நம்ம சுவாமி. அம்பாள் கருணாகரவல்லி, கருணையே வடிவமானவ. என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறோமோ அதெல்லாம் நியாயமானது அத்தனையும் சுவாமி கொடுக்கக்கூடிய கருணையே வடிவானவங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க சுவாமி பார்க்கறதுக்கு. வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியமூர்த்தி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம வேணும்னு சொல்லி கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாருங்க. சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து அப்படியே பிரகாரமாக நந்தீஸ்வரர் பார்த்துட்டு சுவாமி பார்த்துட்டு தெற்க வாசப்படியில் கீழே இறங்கினோம்னா தட்சிணாமூர்த்தி, கன்னிமூல கணபதி, லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரர், விஷ்ணு துர்க்கை, அப்படியே பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சுண்டேஸ்வரர்னு சொல்லி வர்றாருங்க. அந்த நஞ்சுண்டேஸ்வரர் பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்டமான எந்த விதமான நஞ்சுக்கள் நம்ம உடம்புல இருந்தாலும் அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காண்டி அவர்கிட்ட பூஜை நடக்குமுங்க. எப்படின்னா குறுமிளகும் கல்லுப்பும் வாங்கிட்டு வந்து சாமிகிட்ட வச்சு சாமியை தரிசனம் பண்ணிக்குவாங்க. அப்படி தரிசனம் பண்ணிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோளில் இருக்கிற வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகிறதாக ஐதீகம். அப்படியே அம்பாள் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவியோட வரதராஜ பெருமாளுங்க. அப்படியே வலது பக்கமாக சிவதுர்க்கை, அஷ்டபுஜ சிவதுர்க்கையாக இருக்கிறாங்க. 8 கைகளோட சிவதுர்க்கை இருக்கிறாங்க. நடராஜர் சன்னதி பார்த்தீங்கன்னா கனக சபைங்கிற பேரில் இருக்குது. சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 காலங்கள் நடராஜருக்கான அபிஷேகம் முறைப்படி இங்கே நல்லபடியாக இங்கே நடந்துட்டு இருக்குதுங்க. அப்படியே பின்னாடி பிரகாரமாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கும் சுப்பிரமணியர் சன்னதிக்கும் நடுவில் அந்த காலப்பொய்கைன்னு இருக்கக்கூடிய கிணறு இருக்குதுங்க. அந்த கிணத்துல தான் சுவாமி உருவானதாக ஐதீகம். இப்போ வரைக்கும் அந்த காலப்பொய்கையில் இருந்து தான் சுவாமி அபிஷேகத்துக்கு தீர்த்தமானது போயிட்டு இருக்குதுங்க. சஷ்டியப்த பூர்த்தி 60ஆம் கல்யாணம் இந்த பூஜை பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதும் நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த அபிஷேகத்தில் செய்துக்கிறவங்களுக்கு ஆயிரக்கண்ட தோஷங்களும் கூட இருக்கிறது இல்லைங்க. 100 வயசுக்கும் நல்லா இருந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, திரும்பவும் இங்கேயே வந்துட்டு 70க்கு வந்திருக்கிறவங்க 80வது கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுவாமி சக்தியை கொடுக்குறாருங்க இவங்களுக்கு. அப்படியே நவகிரகம் சனீஸ்வரன் தனி சன்னதியோட பைரவர் காலபைரவராக இங்கே இருக்கிறாருங்க. கோயம்புத்தூருக்குள்ளார காலபைரவர்னு சொல்லி நம்ம கோவிலில் மட்டும்தான் இருக்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமியாக இருக்கிறாங்க. தேய்பிறை அஷ்டமியில் ரொம்ப விமர்சையாக இங்கே அபிஷேக பூஜைகள்லாம் நடைபெறுங்குதுங்க. நம்ம கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையாட்சித்துறையில் வழிபாட்டில் வர்ற கோவிலுங்க. சிறுவை நாகராஜ் ஐயா அவங்க தான் நம்ம கோவிலுக்கு இப்போது அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிறாருங்க. அவருடைய தலைமையில் திரு ரவீந்திரன் அவர்கள், திரு ரவிச்சந்திரன் அவர்கள், சுமதி ராஜ்குமார் அவர்கள், சிவசாமி அவர்கள் இவர்கள் குழுவாக நம்ம கோவிலில் இந்த திருப்பணிகள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்பவுமே உறுதுணையாக இருந்துகிட்ருக்குறாங்க. ஐயா அவங்க சிறுவை நாகராஜ் ஐயாவுக்கு தான் இப்போ தலைமையேற்று இந்த திருப்பணிகள்லாம் செய்துட்ருக்குறாங்க. அவங்களுடைய தீவிர முயற்சியினால தான் அந்த திருப்பணிகள் நல்லபடியாக நடந்துகிட்ருக்குதுங்க. நம்ம கோவிலானது கோயம்புத்தூரில் இருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் கோவில்பாளையம்ங்கிற ஊரில் நம்ம கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. கோவிலுக்கு வரோம் அப்படின்னா நேரம் வந்தோம், மூலவரை தரிசித்தோம், முடிஞ்சா அம்பாளையும் தரிசித்தோம், அப்படியே கிளம்பினோம் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது. அந்த கோவிலின் இந்த கோபுரத்தை நோக்கி வணங்குவது,
கொடிமரத்தை நோக்கி வணங்குவது, பின்னர் சிவன் கோவிலாக இருந்தால் நந்தியன் பெருமானை வணங்குவது, பெருமாள் கோவிலாக இருந்தால் கருடனை வணங்குவது, அதற்கு பிறகு முதலில் கணபதியை வணங்குவது, பிறகு மூலவரை தரிசிப்பது, அதற்கு பிறகு நம்முடைய தல விருட்சம் என்ன, தலத்தினுடைய தீர்த்தம் என்ன, விமானம் என்ன, எல்லாவற்றையும் பற்றி தெரிந்து கொண்டு அதை வணங்குவது என்பது ஒரு சிறப்பான அனுபவம். அதே போல்தான் இந்த பிராகாரங்களில் எழுந்தருளி இருக்கும் அந்த மூர்த்தங்களை வழிபடுவது அப்படிங்கிறது கூட ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு தரக்கூடியது. அதாவது மூலவரை நம்ம ரொம்ப கிட்டக போயெல்லாம் நம்ம வணங்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான பிராகாரங்களில் இருக்கும் தெய்வங்களை நாம் அருகில் சென்று வணங்க முடியும். அவர்களோடு நாம் நெருக்கமாக நம்முடைய அனுபவத்தை பெற முடியும். அந்த மாதிரி தான் இங்கே இந்த கோவில், இந்த பிராகாரத்தில் நஞ்சுண்டேஸ்வரர் என்னும் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். எல்லா கோவிலையும் அண்ணாமலையார் இருப்பார், காசி விஸ்வநாதர்னு இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் ஒரு சிறப்பு அம்சமாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய நஞ்சுண்டேஸ்வரர் எழுந்தருளி இருக்கின்றார். நஞ்சை உண்டவர், நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் விஷத்தை தானறிந்தி நம்மை எல்லாம் காப்பாற்றக்கூடிய எம்பெருமான் தான் அந்த சிவபெருமான். இப்படியாக இந்த கோவிலில் எல்லா அற்புதமான அனுபவங்களையும் அனுபவித்து கொண்டு நாம் இந்த கோவிலிலிருந்து விடைபெறுகிறோம். உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.